எப்போ பிரபஞ்சத்தின் வேலையை நான் செஞ்ச ஆரம்பிச்சனோ இப்போ பிரபஞ்சத்துக்கு வேலை மிச்சம். இப்படி எல்லா மனுஷனும் அப்படி எதிர்பார்க்கிறோம். நம்ம வேலையை யார் செய்வா, நமக்கு பதிலாக யாராவது செஞ்சுட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இதை நான் செய்ய செய்ய பிரபஞ்சத்தினுடைய எல்லா வேலையும் நான் இழுத்து போட்டு செய்ய ஆரம்பிச்சோன்னே இப்போ என் வேலை எல்லாமே பிரபஞ்சம் செய்ய ஆரம்பிச்சிருச்சு. உண்மைக்கு சொல்லப்போனால் இப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வேலையை நான் எடுத்த வேலையெல்லாம் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஓவர் ஃபோன் காலில் நான் முடிச்சிடுறேன். ரெண்டாவது இன்னைக்கு இங்கே வந்தப்போ கூட நண்பர் பிரதர் வந்தார், கார் வந்துச்சு, பிக்கப் பண்ணோம், முடித்தோம், இந்த ஷூட் முடிக்கிறோம், திரும்ப கார் வரும், ஏறுவோம், போகிறோம். நாம் எதுவுமே புக் பண்ணுறது கூட கிடையாது. திரும்ப ரூமில் போய் இறங்கும், அங்கே ஒருத்தர் வர்றாரு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாரு, கொடுப்போம், போய்கிட்டே இருப்போம். ஸோ இங்கே நான் என் வேலையை மட்டும்தான் பண்ணுறேனே ஒழிய மீதி என்னை ப்ரொடெக்ட் பண்ணுற வேலையை இந்த பிரபஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது உற்று நோக்கிட்டே இருக்கு. ஸோ அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு மட்டும் நம்ம காது கொடுத்து இந்த பிரபஞ்சம் சொல்கிற வேலைக்கு மட்டும் நான் அடிமையாக இருந்து அதை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிட்டா என் வாழ்க்கையை ஃபுல்லாக அவங்க டேக் ஓவர் பண்ணுறாங்க. இதுதான் இந்த சித்தர் பண்ணுறாரு. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.